கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளிலும் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, சபை பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக ஆவியின் வரங்கள் இந்த அதிகாரத்திலே குறிப்பாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 2 வரம். ஒன்று தீர்க்க தரிசன வரம், மற்றொன்று அந்நிய பாஷைகளை பேசக்கூடிய வரம். தீர்க்க தரிசனம் வரம் என்பது பிறருக்கு பக்தி விருத்தி உண்டாகக்கூடிய ஒன்று. அந்நிய பாஷை என்பது நமக்கு பக்தி விருத்தி உண்டாகக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது என்று பிரியமானவர்களே வேத வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அந்நிய பாஷையை குறித்து முதலாவது நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 4வது வசனத்திலே அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் என்று. மாத்திரமல்ல 18வது வசனத்திலே பார்க்கிறோம், உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் 19வது வசனத்திலே நான் சபையிலே அந்நிய பாஷைகள் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதை பார்க்கலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடு 5 வார்த்தைகளை பேசுகிறது எனக்கு அதிக விருப்பம் என்றும் அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 39வது வசனத்திலே பிரியமானவர்களே, அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கு தடை பண்ணாது இருங்கள் என்றும் அங்கே சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்கள் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக வேண்டும் என்றால் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. மற்றபடி தீர்க்க தரிசன வசனத்தை குறித்து 3வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனும் மனுஷருக்கு பக்தி விருத்தி, புத்தி, ஆறுதல் இந்த 3ம் உண்டாகும்படி செய்கிறான். இது ஒரு மனுஷனை அல்லது ஒரு விசுவாசியை தேவ சமூகத்துக்கு நேராய் கொண்டு வருவதற்கு ஏதுவாயிருக்கிறது, பக்தி விருத்தி அடைவதற்கு ஏதுவாயிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 31வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். தீர்க்க தரிசனம் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும். 25வது வசனத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், ஒருவன் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது அவிசுவாசியாய் இருக்கிற ஒருவன் சபைக்குள்ளே பிரவேசிக்கும் போது அவன் உணர்த்தப்படுகிறான், எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகம் குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு, தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கை செய்வான். ஆதலால் இன்றைக்கு சபையிலே ஆவியோடும் கூட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதான பிரியமானவர்களே, 15வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு தீர்க்க தரிசனத்தோடு கூட விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடு கூட பாடுவேன், அந்நிய பாஷையிலும் பாடுவேன், தீர்க்க தரிசன வார்த்தைகளோடும் கூடவும் பாடுவேன் என்று சொல்லி கருத்தோடு பாடுவேன் என்கிற வார்த்தையை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 26வது வசனத்தையும் 40வது வசனத்தையும் வாசித்து கொள்ளுங்கள். அங்கே சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாய் செய்யப்பட வேண்டும், நல் ஒழுக்கமாய் கிரமமாய் செய்யப்பட வேண்டும் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே சபைகளிலே முன் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு தீர்க்க தரிசன வரங்களும் அந்நிய பாஷைகளிலே கர்த்தரை துதிப்பதும் குறைந்து காணப்படுகிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. ஜனங்கள் அபிஷேகத்தில் நிரம்பும் போது ஆராதனைகளிலே தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஆங்காங்கே பரிசுத்தவான்கள்
பெரியவர்கள் அவர்கள் சொல்ல ஆரம்பிப்பார்கள். அந்நிய பாஷைகளோடு கூட அதனுடைய அர்த்தமாக இருக்கிற அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை நிரம்ப முன்னாட்களிலே கேட்கலாம், 30-40 ஆண்டுகளுக்கு முன்பதாக. ஆனால் இந்த நாட்களிலே பார்ப்போம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஆவியின் வரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பது குறைந்து காணப்படுகிறது. இது அந்நிய பாஷை தனக்கு பக்தி விருத்தி உண்டாக, தீர்க்க தரிசனம் பிறருக்கு சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக காணப்படுகிறபடினால் பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வரங்கள் பிரியமானவர்களே ஒவ்வொருவருடைய பிரயோஜனத்திற்காக பக்தி விருத்திக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வரைக்குள்ள வசனங்களில் பார்ப்போம் என்று சொன்னால் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும்படியாக அவர்கள் ஆண்டவருக்குள்ளாக தங்களை எக்யூப் பண்ணி கொள்வதற்கு ஏதுவாக இந்த வரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் பிரியமானவர்களே, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன், எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் மகிமைப்படும்படி செய்வீர்களாக என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 10வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், பிரியமானவர்களே, அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபை உள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரான காரர் போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். சபையிலே இப்படிப்பட்ட அந்நிய பாஷை வரங்களும் தீர்க்க தரிசன வரங்களும் கிரியை செய்வதற்கு அங்கே சபை இடம் கொடுக்கக்கூடிய ஒன்றாய் காணப்பட வேண்டியது அவசியம், உற்சாகப்படுத்த வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 11வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவருக்கு ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி இப்படிப்பட்ட வரங்களிலே நீங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இன்னும் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் பிரியமானவர்களே, உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். சபையிலே இந்த காரியம் நினைப்பூட்டப்பட வேண்டும். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் வரத்தை அருளி செய்திருக்கிறார். அந்நிய பாஷைகளை பேசி தேவனை ஆராதிக்கும் போது, தீர்க்க தரிசன வரங்களை பிரியமானவர்களை பயன்படுத்தும் போது அங்கிருக்கிற மற்றவர்களும் இந்த வரங்களுக்குள்ளாக காணப்படுகிறவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் தங்களுடைய வரங்களை அனல் மூட்டி எழுப்பி விடுவதற்கு ஏதுவாய் இருக்கும். இது சபை உதவி செய்ய வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ரோமர் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் பிரியமானவர்களே 10வது வசனத்திலே நீங்கள் ஸ்திரப்படுவதற்கு ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோடு கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கு உங்களை காண வாஞ்சியாய் இருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம். சபை ஸ்திரப்படுவதற்கு ஆவியின் வரங்கள், குறிப்பாக தீர்க்க தரிசன வரங்கள், அந்நிய பாஷைகள் வரங்கள், குணமாக்கும் வரங்கள், விசுவாச வரங்கள் என்றதான பிரியமான பிசாசுகளை துரத்தக்கூடிய வரங்கள், அந்நிய பாஷைகளுக்கு வியாக்கியானம் கொடுக்கக்கூடிய வரங்கள், கிரியை செய்ய வேண்டும், ஞானத்தை போதிக்கக்கூடிய வரங்கள், அறிவை உணர்த்தக்கூடிய வசனங்கள், ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரங்கள் பிரியமானவர்களை சபையை ஸ்திரப்படுத்தும், சபையை உற்சாகப்படுத்தி கட்டி எழுப்பும் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவற்றை அனல் மூட்டி எழுப்பிவிட வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளிலும் எதிர்பார்க்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள அன்பின் பிதாவே, சபையானது நீர் எங்களுக்கு கொடுத்ததான வரங்களை பக்தி விருத்தி அடைவதற்கு, யாவரும் தேறுகிறதற்கு, பக்தி விருத்தி அடைவதற்கு, மந்தை பெருகிறது போல சபை பெருகுவதற்கு ஆவியின் வரங்களினால் நிறைந்து காணப்பட தீர்க்க தரிசன வரங்களும்
அந்நிய பாஷை வரங்களும் ஆவியோடும் கருத்தோடும் ஜெபிக்கிற ஜெபங்களும் சபைகளிலே கூடுதலாய் காணப்பட ஆண்டவரே சபையில் இடம் கொடுக்கப்பட வேண்டும். அனல் மூட்டி எழுப்பப்பட வேண்டும். சிறப்படுவதற்கு இந்த வரங்கள் அவசியமாய் இருக்கிறது. ஆண்டவரே, பரிசுத்தவான்கள் தங்களை எக்யூப் பண்ணி கொள்வதற்கு சீர் பொருந்த பண்ணுவதற்கு இது அவசியமாய் இருக்கிறது. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். God bless you.